முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஃபீடிங். பிறந்த உடனே எவ்வளோ சீக்கிரம் ஃபீடிங் வந்து இனிஷியேட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் டாக்டர் லாவண்யா, குழந்தைகள் நல மருத்துவர், புக்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். அந்த ஆரம்பத்தில் வர்ற அந்த சொட்டு சொட்டாக வர்ற சீம்பால் குழந்தைக்கு அவ்வளோ நல்லது, எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய பால். அதனால் அதை கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் எப்பப்பெல்லாம் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்பாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கொடுக்கணுமா, 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா கொடுக்கணுமா, இந்த மாதிரி சந்தேகங்கள் காமனாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அது என்னென்னா, நம்ம டிமாண்ட் ஃபீடிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ குழந்தைக்கு வந்து அவங்களுக்கு எப்போ பால் தேவையோ அவங்களே கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க கையை எடுத்துகிட்டு போய் வாயில் வச்சு சப்ப ட்ரை பண்ணுவாங்க. குழந்தையோட கன்னத்தில் ஏதாவது துணியோ இல்லை எது முட்டினாலுமே அதை வந்து அம்மாவோட மார்புன்னு நினச்சிட்டு அந்த சைட் திருப்புவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபீடிங் க்யூஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக. ஸோ அந்த க்யூஸ் தெரிகிறப்போ நம்ம குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சில டைம் வந்து என்ன அப்படின்னா, குழந்தைங்க நைட் அதிகப்படியாக எஞ்சி பால் குடிப்பாங்க, பகலில் கொஞ்சம் அதிக நேரம் தூங்குவாங்க. ஸோ அப்போல்லாம் நம்ம எழுப்பி விட்டு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. குழந்தைக்கு பால் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தூக்கமும் வந்து முக்கியம். ஸோ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மாதிரி தூங்குறாங்க அப்படின்னா எழுப்பி விட்டு ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பால் வயிறு ரொம்ப குடித்த குழந்தைங்க 3-4 மணி நேரம் தூங்குறது நார்மல் தான். ஸோ குழந்தைக்கு வந்து எவ்வளோ நேரம் ஃபீட் பண்ணும் அப்படிங்கிறதும் வந்து மாறுபடும். குழந்தை நல்லா பாலில் ஒரு சில டைம் பார்த்தோன்னா 5-10 நிமிஷத்துலேயே வந்து குடிச்சிட்டு தூக்கத்துக்கு போயிடுவாங்க. அம்மாவுக்கு இப்போ ஒரு காய்ச்சல் இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரினா குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாமா? கட்டாயம் ஃபீட் பண்ணணும். ஏன்னா அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷனே இருந்தாலுமே அந்த இன்ஃபெக்ஷன் குழந்தைக்கு வராது, எதிர்ப்பு சக்தி தான் குழந்தைக்கு வரும். ஸோ கட்டாயம் அந்த டைம் ஃபீட் பண்ணலாம். தும்மலோ இல்லை இருமல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா குழந்தை முகத்துக்கு நேராக தும்முறது இருமுறது அதை மட்டும் செய்யாமல் பார்த்துக்கணும்.